ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐ கான்டாக்ட் பற்றி பார்க்கலாங்க. ஆட்டிசம் குழந்தைக்கு ஐ கான்டாக்ட் இருக்காது. ஐ கான்டாக்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஐ கான்டாக்ட் இருக்கும். மற்ற மனுஷங்களை பார்க்குறது தான் நம்ம ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனுஷன் வந்தான் அப்படின்னா அந்த மனுஷனை பார்க்கணும், அந்த மனுஷனோட கண்ணை பார்க்கணும், அந்த மனுஷனோட மூஞ்சியை பார்க்கணும், அம்மாவோட கண்ணை பார்க்கணும், அப்பாவோட கண்ணை பார்க்கணும், நம்ம கூட யார் பேசுகிறாங்களோ அவங்களோட மூஞ்சியோ அவங்களோட கண்ணையோ பார்க்கணும். இதை தான் நம்ம ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டிசம் குழந்தைக்கு இந்த ஐ கான்டாக்ட் இருக்காது. 1.5 வயசு வரைக்கும் ஐ கான்டாக்ட் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 1.5 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2 இயர்ஸில் ஐ கான்டாக்ட் டோட்டலாகவே இல்லாமல் போகிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. என்னோடய பேபிக்கு பிறந்ததுலேருந்து நல்ல ஐ கான்டாக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1.5 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2 இயர்ஸ் அப்படிங்கும்போது டோட்டலாக ஐ கான்டாக்டே இல்லாமல் போயிருச்சு. தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. தலையை மேலே நிமித்தி விட்டிங்கன்னா நிமிரவே மாட்டாங்க. உங்கள் மூஞ்சியே பார்க்க மாட்டாங்க. உங்கள் மேலே மூஞ்சியை புதைச்சிக்குவாங்க. மற்ற மனுஷங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. எப்பயும் உங்களை திரும்பியே பார்த்த மாதிரியே உட்காந்துருவாங்க. மற்றவங்கள திரும்பி பார்த்து உட்கார மாட்டாங்க. எங்கே கூட்டிகிட்டு போனீங்கனாலும் இன்னொரு மனுஷனை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ ஐ கான்டாக்ட் இந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தைக்கு இருக்கவே இருக்காதுங்க. ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த தெரப்பி சென்டர் போனீங்கனாலும் ஐ கான்டாக்டை தான் ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஐ கான்டாக்ட் இல்லைன்னா நம்ம அந்த குழந்தைக்கு எதையுமே சொல்லி கொடுக்க முடியாதுங்க. இங்கே பாரு, அம்மாவை பாரு, இப்படி சொல்லு அப்படின்னு நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கவோ கன்வே பண்ணவோ முடியும். ஸோ லிசனிங் எப்படி வரும்னா, நம்மளை இன்னொருத்தவங்களை பார்த்தா தான் நமக்கு லிசனிங் வரும் அந்த குழந்தைங்களுக்கு. இப்போ இன்னொருத்தவங்களே பார்க்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு ப்ராப்பராக லிசனிங்கும் இருக்காது. இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. பொருட்களை மட்டுமே பார்த்துட்ருப்பாங்க, மனுஷங்களை பார்க்கவே மாட்டாங்க. அதனால் எந்த விஷயத்தையும் கற்றுக்கவே மாட்டாங்க. ஒரு மனுஷனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது, ட்ரெஸ்ஸை பார்க்குறது, மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறது, லைட்ஸ் பார்க்குறது, இலையை பார்க்குறது, இப்படி தான் இருப்பாங்களோ தவிர்த்து மனுஷனை பார்த்து எதுவுமே கற்றுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு மேனர்ஸ் டீச் பண்ண முடியாது. இங்கே இப்படி தான் இருக்கணும், இங்கே எப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே டீச் பண்ண முடியாது. ஸோ ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐ கான்டாக்ட் மட்டும்தான் இருக்காது. ஆனால் என்ன சொன்னாலும் நல்லா புரியும் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அப்படி ஆட்டிசம் இருந்து பார்த்திங்கன்னா அது பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் தெரப்பி கொடுத்தாலே இம்ப்ரூவ் ஆயிரும். இன்னும் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரிசீவே இருக்காது. என்ன சொல்கிறீங்கன்னே சுத்தமாக புரியாது அந்த குழந்தைங்களுக்கு. ஒன்றுமே நீங்கள் சொல்கிற எதுவுமே புரியாது, ஐ கான்டாக்டும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம தெரப்பீஸ் கொடுக்கணும். அப்போ தான் டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும். ஸோ ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோங்க. நான் என்னெல்லாம் பிரணீத்துக்கு ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தெரப்பி சென்டரில் ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றின வீடியோஸும் ஆல்ரெடி நிறைய நம்ம சேனலில் போட்டாச்சு. ஸோ அதெல்லாம் போய் பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஐ கான்டாக்டு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு. ஏன்னா அதுதான் ஆட்டிசம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இம்ப்ரூவும் உங்கள் சைல்டை நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.